சிக்கன் சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம். இந்த சாண்ட்விட்சு டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும். நான் ஈஸியாக எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பேன் எடுத்து பேனில் எண்ணெய் ஊற்றி பூண்டை நைஸாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கிறோம். பூண்டு செவக்கணும், செவந்தா தான் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நான் சிக்கனை மஞ்சத்தூள் உப்பும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். நைஸாக கட் பண்ணி இது போன்லெஸ் சிக்கனு. இதையும் நல்லா பூண்டோடு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கி கிண்டி எடுத்துக்கிட்டு நம்ம எண்ணெயில் நல்லா போட்டு கிண்டிக்கிறோம். உப்பு சேர்த்துக்கிறோம், கரம் மசாலா சேர்த்துக்கிறோம், மஞ்சள் சேர்த்துக்கிறோம். எல்லாம் சேர்த்துக்கிட்டு இந்த கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ சேர்த்து மிளகாய்த்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கிறோம். இப்போ வெங்காயமும் குடமிளகாவும் நல்லா நைஸாக வெட்டி வச்சுருக்கேன். இதையும் போட்டு நல்லா நம்ம கிண்டிக்கிறோம். நல்லா வதங்கினோன்னே வெங்காயமும் குடமிளகாவும் ரொம்ப வதக்கக்கூடாது. ஓரளவு அந்த கலக்கிற அளவு வதக்கிக்கணும். இதுக்கு வந்து உப்பு போட்டுக்கிறோம். உப்பு போட்டு கிண்டி நல்லா கிண்டி எடுத்துக்கணும். இந்த அளவு கிண்டினோடனே பாருங்க புதினா மல்லி போட்டு இப்போ இதையும் நானே நல்லா கிண்டி எடுத்துக்கிறேன். கிண்டி எடுத்தோடனே நம்ம ப்ரெட்டு ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இந்த ப்ரெட்டில் நம்ம இந்த பொருளத்தை வச்சு நம்ம சமம் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் எல்லா ப்ரெட்டையும் இந்த அளவு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ மேலே ஒரு மைனஸ் ஊற்றி இந்த அளவு நான் மைனஸ் ஊற்றிக்கிறேன். மைனஸ் ஊற்றும் போது இந்த டேஸ்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அளவு நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதுக்கு வேறு எதுவுமே செய்ய வேணாம். மயோனஸும் அந்த உள்ளடமும் போதும். இப்போ நான் தோசைக்கல் வச்சு அதில் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெண்டு பக்கமும் நெய் ஊற்றி நல்லா செவக்கிற அளவு டோஸ்ட் பண்ணி எடுத்தால் ப்ரெட்டு சாண்ட்விச் ரெடி ஆகிடும். நீங்கள் இந்த அளவு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.